ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இது வந்து பாட்காஸ்ட் சொல்ல தெரில, பாட்காஸ்டானு. ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பேரே ஒன்றும் வைக்கல ஆக்சுவலி. என்ன பேர் வைக்கிறதுன்னு கூட தெரில. ஸோ நீங்களே ஏதாச்சும் ஒரு நல்ல பேர் இருந்துச்சுன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள், நம்ம வந்து பார்ப்போம் இந்த பேர் வந்து நல்லா இருக்குன்னு. ஸோ இந்த கதை வந்து சயாங், இந்த கதை வந்து எங்கே இருந்துச்சு? கஸ் கச் இது கரெக்டாக சொல்லுவோம். கச்சீவோ மெக்கடோனியாவில் பால்கன் பீப்புளெலாம் அங்கே என்ன ஸ்பெஷல்னால் இந்த பால்கன் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துருக்கியா? அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சயோறு இருக்குல்ல, முழு சயோறு, பெல் பெப்பரு, அப்புறம் எல்லாம் வந்து அதுதான் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட். சீஸ், பெல் பெப்பர், ரொட்டி, சால்ட்டு, எல்லாம் ரா இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படியே வச்சு அப்படியே கடிச்சு சாப்பிடுவாங்க. அதான் பால்கன் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அது வந்து ஃபேமஸ் அங்கே. ஸோ அந்த ஊரில் வந்து நடந்த கதை இது. இது வந்து ஐ திங்க் அபவுட் early 2008 ஒரு ஆண்டிக்கு வந்து அவங்க வந்து அந்த ஊரில் வந்து ரொம்ப நார்மலான லைஃப் தான், ரொம்ப ஒரு உள்ள அந்த கண்ட்ரி சைட் அந்த மாதிரி. ஓகே, வெரி ஸ்மால் பாப்புலேஷன், எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும். இந்த வீட்டில் இந்த ராமசாமியா, குப்புசாமியா, அவர் வெளியே போயிட்டாருங்க, 3 நாள் கழிச்சு தான் வருவாங்க, அந்த மாதிரி கம்யூனிட்டி அது. ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஆண்டி வந்து அவங்க வந்து வெரி ரிச்லாம் இல்லை, வெரி போர்னு சொல்ல முடியாது. க்ளீனிங் சர்வீஸ் செய்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு போய் க்ளீனிங்லாம் செய்வாங்க. ஸோ அன்றைக்கி வீட்டில் ஒரு நாள் இருக்கும்போது அவங்களுக்கு கால் வருது, இந்த மாதிரி வந்து உங்கள் சன் வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து இது பண்ணிட்டாரு. அந்த ஆக்சிடெண்ட் கூட வந்து நீங்கள் நியூஸ் திறந்து பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து இப்போ டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ரேடியோவில் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஸோ சன் ஆக்சிடென்ட் ஆகணுன்னே அவங்க வந்து என்னடா அது, இந்த தெரிஞ்ச ஆள் தான் வந்து யாரோ கால் பண்ணி சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு. ஸோ அவங்களும் என்ன ஆச்சு, என் சன்னுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வெளியே இருக்காங்க. காடிலாம் ஒன்றும் இல்லை, மோட்டர்லாம் ஒன்றும் இல்லை, நடந்தே போயிடுவோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டிலேருந்து வெளியாகணுன்னா நேபர் வந்து பார்த்துருக்காங்க, என்னங்க ஏன் வேகமாக வெளியாகுறேங்கன்னு சொன்னோன்னே, இல்லை என் மகனுக்கு வந்து என்னமோ ஆச்சு, நான் போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன் அவங்களும் நடந்து வேகமாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தரலாயான்ல, அதுதான் வந்து நேபர் கடைசியாக பார்த்தது. ஓகே, ஸோ கொஞ்ச நேரம் சென்று நேபர் வெளியே வேலைலாம் முடிச்சுட்டு உள்ளே போயிட்டாங்களே, யாரும் வந்து கதவு தட்டுறாங்க. யாரா கதவு தட்டுறான்னு பார்த்தா இந்த ஆண்டி போனாங்களே, அந்த சன் ஆக்சிடென்ட் ஆயிடும், அந்த சன் நிற்கிறாரு மின்னுக்கு. எங்கள் அம்மாவை பார்த்தீங்களா, என் வீட்டில் வந்து ஜாமான்லாம் அப்படியே இருக்கு, போட்டு வச்ச மாதிரியே, எங்கள் அம்மாவை காணோன்னு. இல்லையே, உங்கள் அம்மா வந்து இப்போ தானே வந்து உங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு போட்ட ஜாமான் அப்படியே வந்து போட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க, வேகமாக நடந்து போயிட்டாங்கன்னு. இல்லையே, எனக்கு ஆக்சிடென்ட்லாம் ஒன்றும் ஆகலையேன்னு சன் வந்து சொல்கிறாரு. ஆமாவா, என்னடா அதுன்னு சொல்லிட்டு சன் வந்து ஆப்ஷன் இல்லாமல், சரி நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அடிப்போம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அடித்து, இந்த மாதிரி லேடி யாராச்சும் வந்தாங்களா, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அந்த மாதிரி யாராச்சும் வந்தாங்களான்னு ஹாஸ்பிட்டலில் அவங்க சொல்கிறாங்க. இல்லை, யாருமே வரல, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஒன்றும் நடந்துச்சுன்னு எங்களுக்கும் ஒன்றும் நியூஸ் வந்துச்சு, ஆனால் அந்த ஆக்சிடென்ட்லேயும் யாரும் விக்டம்ஸ்லாம் ஒன்றும் யாருமே வரலையே. ஓ ஆமான்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன், சரி எங்கே அடிக்கிறதுன்னு தெரில, யாருக்கும் அடிச்சு கேட்டு தெரில, கடைசியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிச்சிடும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிச்சாச்சு, சொல்லியாச்சு இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மாவை காணோம், இந்த மாதிரி எனக்கு இன்னும் ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு நியூஸ் வந்துச்சு, அவங்க போனாங்களாம் காணோம் சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. அவங்களும் வந்து போலீஸை வந்து தேடுறாங்களா, ஆனால் கண்டுபிடிக்க முடியல அவங்க அம்மா எங்கன்னு, காண போயிட்டாங்க. ஒரு 8-9 நாள் கழிச்சு ஒன்று தேடிக்கிட்டு தான் இருக்காங்க, ஒரு க்ளூவும் இல்லை. 8-9 நாள் கழிச்சு அங்கே கிட்டே இருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட், சரியா, அவர் வந்து ஒரு எப்படின்னா ரொம்ப ஒரு யாருமே எழுதாத நியூஸ் நான் எழுதுவேன்டா, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சந்திப்பேன்டா, இந்த இந்த என்ன இந்த இந்த கதையில் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து உயிரோடு பதிப்பாங்களே, என்ன கதை ஜிகிரு இருந்ததால என்னைய பற்றி கதை எழுதுறியா அப்படின்னு சொல்லிட்டு சாக்குன்னு போடுவார்ல, அந்த மாதிரி ரிப்போர்ட்டர் ரொம்ப வந்து யாருமே எழுதாத கதையை எழுதுவார், ரொம்ப கவர் பண்ணுறது, எல்லாம் சுற்றியும் நோன்றதுல அவர் வேலை, சரியா, உண்மை தான், the truth will set you free அந்த மாதிரி. ஸோ இந்த ரிப்போர்ட்டருக்கு வந்து ஒரு ரேண்டம் கால் வருது, என்னென்னா இந்த மாதிரி இவங்க காண பண்ணாங்களே இந்த ஆண்டியோட பணம் வந்து கண்டுபிடிச்சாச்சு, அவங்க வந்து இங்கே தான் இருக்காங்க, இந்த மாதிரி ரொம்ப பேடாக வந்து யாரோ அடித்து அவங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கிள் பண்ணி பீட் பண்ணி கத்தி குத்துலாம் வாங்கி பிளாஸ்டிக்கில் வந்து ரோல் பண்ணி ஏதோ ஒரு ஃபுட்பால் அந்த ஸ்டேடியம் இருக்குல்ல, இந்த சைட்டில் தான் எங்கேயோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு, சரியா. ஸோ இந்த ரிப்போர்ட்டரும் வந்து
அந்த சாஸ் வந்துச்சுல, அந்த அன்னோன் சாஸு, அந்த அன்னோன் சாஸ் கிட்டேருந்து வந்து கேட்குறாரு, என்ன வேறு என்ன ஆச்சு, இது பண்ணுது, அவங்க ஏதாச்சும் ராபரியா, ஜாமான்லாம் காணா போச்சா என்ன அதுன்னு. இல்லை ஜாமான்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, இது ராபரி மாதிரி தெரியல சொல்லிட்டு வந்து அவர் வந்து கேட்டு வச்சுட்டாரு. ஸோ அவர் கேட்டு வச்சோன்னே அவருக்கு வந்து என்னடா இந்த நியூஸ் வச்சு, ஆனால் இந்த நியூஸ் வந்து பப்ளிக் நியூஸ் இல்லை, இவருக்கு வந்து ப்ரைவேட்டாக வந்திருக்கலாம். ஸோ இந்த நியூஸ் கேட்டுட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவர் சன் இருக்கார்ல, அவர் சன்னை போய் பார்த்து, இந்த மாதிரி வந்து நான் உங்கள் அம்மாவை காண போனதை பற்றி பேசணும், இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி நியூஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தேடுறாரு அவங்க அம்மா கிட்டேருந்து. அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி மீட் சர்வீஸு, அவங்க வந்து இந்த மாதிரி க்ளீனிங் சர்வீஸ் செய்கிறாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு அந்த நேரத்தில் வந்து அந்த ஜேர்னலிஸ்ட்க்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே கொஞ்சம் மூஞ்சி ஏதோ கொஞ்சம் மாறின மாதிரி இருந்துச்சு, ஏதோ சரியில்லையேன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். ஒரு 3 நாள் கழித்து ரிப்போர்ட் வெளியாக்குறாராம், ஃபுல் ரிப்போர்ட்டு. என்னன்னா வந்து சீரியல் கில்லர் ஆன் த லூஸ் சொல்லிட்டு. ஸோ சீரியல் கில்லர் ஆன் த லூஸ், அதான் வந்து டைட்டில், ஃபுல் டைட்டில். என்னடா சீரியல் கில்லர் ஆன் த லூஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து போலீஸ் வந்து அதுதான் வந்து இந்த மாதிரி நிறையா ரிவோக்கான விஷயம் எழுதுவார்ல, போலீஸ் வந்து என்ன பிடுங்குது இந்த மாதிரி வந்து போட்டிருக்காரு. சரியா, அவங்க வேலையை செய்ய மாட்டுறாங்க ஒழுங்கா, ஒரு சீரியல் கில்லர் வந்து லூஸில் இருக்காங்க, இவங்க வந்து இப்போ 3 நாள் முன்னுக்கு இந்த என்னது ஒரு லேட்டஸ்டாக இறந்து போனாங்களே அந்த ஆன்ட்டியோட, அவங்க மட்டும் இல்லை விக்டம், அந்த விக்டமோட சேர்த்து இன்னும் 2 விக்டமும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு 3 விக்டம் காட்டுறான் அந்த ஜேர்னலிஸ்ட்டு. 3 விக்டம் இருக்காங்க. ஸோ இந்த 3 விக்டமுக்கும் வந்து எல்லாமே சிமிலரிட்டிஸாக இருக்குது, எல்லாமே வந்து மீட்டாக தான் வந்து வேலை செஞ்சுருக்காங்க, எப்படி வந்து இது நடக்க முடியும்னு. சரியா, ஸோ பேசிக்கலி வந்து போலீஸ் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் வந்து யாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னுக்கு, அப்போ வந்து யாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, யாரோ ஒருத்தன் வந்து ஃப்ரீயாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கான், ஒன்று இந்த சீரியல் கில்லர் ஒன்று ஃப்ரீயாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, அப்போ யாரா நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, புரியுதா, சிலாப்பான ஆள் தான் நீ அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்போ நான் சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த நியூஸ் வந்து பறக்குது ஃபுல்லாக, வந்து தீ மாதிரி வந்து அப்படியே பரவுது எல்லாத்தையும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் சீரியல் கில்லர்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு, என்னடா நம்ம இடத்துல சீரியல் கில்லர் இருக்காங்க சின்ன டவுன்லன்னு. செகண்ட் வந்து போலீஸே வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறதுனால. ஓகே, ஸோ இந்த மாதிரி இது பண்ணோன்னே போலீஸ் என்ன பண்ணுது, இந்த ரிப்போர்ட்டர் எங்கே போனாலும் வந்து போலீஸ் வந்து ஈக்குவட் பண்ணுது, எங்கே போனாலும். ஸோ அவருக்கு வந்து பயம் இல்லை, ஏன்னா வந்து போலீஸ் வந்து ஈக்குவட் பண்ணுது, சரி பிரச்சனை இல்லை, போலீஸ் தானே, நம்ம தான் உண்மையாக சொல்லியிருக்கோமே, எதுக்கு பயப்படணும், நான் எது இருந்தாலும் சந்திப்பேன்டான்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. ஓகே, ஸோ போலீஸ் வந்து அதை வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு மாதம் கழிச்சு போலீஸ் வந்து இந்த சஸ்பேக்கு, இந்த 100 சஸ்பேக் இந்த மாதிரி இருக்காங்க பார்த்தியா, 100 சஸ்பேக்லேருந்து இங்கே வந்து எல்லாத்தையும் வந்து இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து மூவ் பண்ணிட்டு கடைசி 3 சஸ்பெக்ட் தான் இருக்காங்க. அந்த 3 சஸ்பெக்டில் ஸோ வந்து இது எகன் அரெஸ்ட்ல கால் வந்து அந்த ரிப்போர்ட்டரோட எடிட்டருக்கு போகுது, நியூஸ் பேப்பருக்கு, இந்த மாதிரி நாங்கள் வந்து சஸ்பெக்டை கண்டுபிடிச்சிட்டோம், யார் வந்து கொலை பண்ணான்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து அவர் அரெஸ்ட் பண்ண போகிறோம் சொல்லிட்டு வச்சுட்டாங்க. இந்த எடிட்டருக்கு வந்து நான் இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ரிப்போர்ட்டருக்கு சொல்லணுமே அடிக்கிறாங்க, எடுக்கலை ரிப்போர்ட்டரு. என்னடா எடுக்கலையே, ஏன்னா அவர் எப்பயுமே எடுப்பாராம் ஃபோன் எடுத்ததே இல்லை, சமயம் வேலை ரொம்ப பிஸியாக இருக்கார் போலுக்கேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க அந்த எடிட்டரு. வச்சோன்னா அதுக்கப்புறம் வந்து அவர் திருப்பி யோசிக்கிறாரு, இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக போலீஸ் வந்து அவருக்கு தானே அடித்து சொல்லியிருக்கணும், எதுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு அடித்து சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு யோசனையில் இருக்கும்போது அவர் திருப்பி என்ன பண்ணுறாரு, திருப்பி அடிக்கிறாராம். இப்போ போலீஸ் வந்து என்ன பண்ணுது, அங்கே வந்து செர்பு பண்ண போகுது, வீடை வந்து செர்பு பண்ண போகுது ஃபுல்லாக. வீடு வந்து பார்க்க வந்து ரொம்ப ஒரு இன்னைக்கு மரம்லாம் வளர்ந்துருக்குமே, இந்த ஜாகாவே பண்ண மாட்டாங்களா வீடை, ஃபுல்லாக வந்து இடிச்சு போன கேட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி வீடாக இருக்குது. இந்த வீட்டில் செர்பு பண்ணுறாங்க, பூந்து ஆளை பிடிச்சிட்டாங்க. திருப்பி இன்னொரு கால் எடிட்டருக்கு போகுது, இந்தமாரி வந்து நாங்கள் பிடிச்சிட்டோம், இவர் தான் அந்த ஆளுன்னு சொல்லிட்டு. அந்த பேரை கேட்டோன்னே எடிட்டர் ஷாக் ஆகிட்டாரு, யாராக இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த ஜேர்னலிஸ்ட் தான் பிடிச்சிருக்காங்க, ஜேர்னலிஸ்ட்டை தான் வந்து கேப்சர் மெயின் சஸ்பெக்ட்னு பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் போலீஸ் ஏன் வந்து அவரே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு பற்றியா, அவர் எங்கே போனாலும் வந்து அவர் வந்து தில்லாக சுற்றிக்கிட்டு இருந்தாரா, நான் பார்த்துக்கிறேன்டா, நான் தான் உண்மையை சொல்லிட்டேனே, பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு. என்னென்னா போலீஸ் வந்து அவருக்கு ஒரு டிஎன்ஏ வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு.
ஸோ எங்கேயாச்சும் தம் அடிச்சாருன்னா வந்து வீசிட்டு போகிறேன் அந்த புந்தவங்களை டிஎன்ஏ எடுத்து செக் பண்ணலாம், இல்லைன்னா எங்கேயாச்சும் கப்பு வந்து குடிச்சாங்கன்னா அந்த எடுத்து செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. வேவ் பார்த்துருக்கு பேசிக்லி. என்ன ஆச்சுன்னா, இந்த ரிப்போர்ட்டர் வந்து மேமாங் வந்து வெரி ஃபேமஸ் ரிப்போர்ட்டர். வெளியே பார்க்க வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஜென்டில்மேன் அந்த மாதிரி இருக்காரு. ஆனால் அவருக்குள்ள வந்து ஒரு வேற முகம் இருக்கு. என்னன்னா, அவங்க அம்மா மேல அவருக்கு சரியான ஒரு வெறுப்பு. ஏன்னா அவங்க அம்மா அவங்க சித்திரவதை பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். லைக் ஆமா அபியூஸ் வேலைக்காரங்க அம்மா தான் தெரியாதா ஒரு நெக்ஸ்ட் லெவல் போவீங்கன்னு. அதுக்கும் மேலே அந்த மாதிரி வந்து அவங்க அம்மா வந்து செஞ்சுருக்காங்க போல இருக்கு அவரை. ஸோ அவருக்கு வந்து அவங்க அம்மா மேலே வெறுப்பு. அவங்க அம்மா இறந்து போனோன்னே அவங்க அம்மா மாதிரியே யார் இருக்காங்களோ அந்த மாதிரி ஆள்லாம் டார்கெட் பண்ணுறது. எப்படின்னா வந்து அவங்க அம்மாவை வந்து பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு, புரியுதா? அவங்க அம்மாவை பழி வாங்க. அவங்க அம்மாவை வந்து இவர் தான் கொண்டாரா இல்லையான்னு தெரில. அவங்க அம்மா செத்துட்டாங்க. அவங்க அம்மா செத்த பிறகு அவங்க அம்மா இல்லாத அந்த கேப் வந்து யாராச்சும் அந்த ஆத்திரத்தை யார் மேலேயாச்சும் காட்டணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மாதிரி இருக்கிற ஆளையே தேடுறது. ஆமா, இந்த கிறுக்கு பையன் வந்து இப்படிதான் செஞ்சிருக்கு. ஸோ இவர் என்ன வந்து டார்கெட் பண்றதுன்னா, எல்லாத்தையும் பிடிச்சி இந்த இந்த 3 பேர் இருக்காங்க பார்த்தியா, இந்த 3 பேருக்கும் வந்து அந்த ஜேர்னலிஸ்டோட அம்மாவை தெரியுமா. ஸோ அதுலேருந்து தான் வந்து அவர் டார்கெட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கூப்பிடுவோம். இந்த மாதிரி இந்த ரிப்போர்ட்டர் வந்து எப்படிப்பட்ட கிறுக்கன்னா, அவங்களுக்கு கால் வந்துச்சு தெரியுமா, இந்த மாதிரி வந்து உங்கள் சன் வந்து அடிபட்டாரு இந்த மாதிரின்னு. அதான் அவன் பண்ண ஸ்கெட்சு தான். எப்படின்னா அவன் ரிப்போர்ட்டரில், ஸோ நியூஸ் இந்த ரேடியோவுக்கு தான் கிணால் ஆச்சே. ஸோ அவன் சொன்ன நியூஸில் வந்து அவங்க வந்து ஃபேக்ட் செக்கே பண்ணாமல் த்ரூஸாக வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க நியூஸை, இந்த மாதிரி நடந்திருக்குன்னு. ஸோ அவங்க கேட்டு கரெக்டாக இந்த கால் வந்தோன்னா அவங்க ரேடியோ கேட்குறாங்க, டிவி கேட்டோன்னே இந்த நியூஸ் நடக்குதுன்னு பார்த்தோன்னே அவங்களும் வந்து ஐயோன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓட ஆரம்பிச்சுன்னா அங்கே மின்னுக்கீழேருந்து அங்கோட் பண்ணி கூட்டிகிட்டு போய் சித்திரவதை பண்ணி கொண்டுட்டான். 3 பேர் கொண்டு இருக்கான். 3 பேர் கொண்டு அவனை பிடிச்சிட்டாங்களே. பிடிச்சிட்டு அவனை 3 பேர் அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கொண்டு முடிஞ்சோடனே அவனை வந்து ஜெயிலில் போட்டிருக்காங்க. சரியா? ஜெயிலில் வந்து ஒரு எத்தனையோ ஃபியூ டேஸ் தான் இருந்திருக்கான். ஃபியூ டேஸ் இருந்து அவன் ஜெயிலே வந்து செத்துட்டான். அங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, அவன் செத்த விதம் வந்து எப்படின்னா, சின்ன பக்கெட் இருக்கும் தெரியுமா ஜெயிலில், சின்ன பக்கெட்டில் வந்து அவனை வந்து ட்ரவுன் பண்ணிக்கிட்டானா, தலையை உள்ளே விட்டு ட்ரவுன் பண்ணிக்கிட்டானா. ஆனால் அந்த செல்லில் வந்து அவன் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 3 பேர் இருந்திருக்காங்க. அந்த 3 பேர் கிட்ட கேட்டால் வந்து சயத்தோடையா இல்லையா சுரி மொத்து சிக்கல் சையான்னு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களாம். யாருக்குமே கேட்கலையா? தெரியல, எல்லாம் தூங்குறப்ப செஞ்சிருக்காங்களா இல்லை வந்து இவங்களே வந்து பக்கெட்ல வந்து முங்க வச்சுட்டு சயத்தோன்னு சொல்லிட்டு சொன்னாங்களான்னு தெரியல. ஏன்னா ஜேர்னலிஸ்ட் பாரு, ஒரு சமயம் வந்து உள்ள அந்த செல்ல இருக்கவங்க பிடிக்காம இருந்திருக்கலாம், இல்லை யாராச்சும் பற்றி எழுதியிருக்கலாம். ஸோ சஸ்பெக்ட் வந்து அவனே தற்கொலை பண்ணியிருக்கானா, இல்லை வந்து உள்ளவங்க வந்து அந்த பக்கெட்டில் வந்து முங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து செஞ்சுருக்கானு சொல்லிட்டு. ஆனால் ஷாக்கிங் என்னன்னா, அதான் எவ்வளோ பெரிய சைக்கோவாக இருந்தால் அவன் செஞ்ச கொலைக்கு அந்த விக்டமோட மாவங்கிட்ட போய் ஒன்றுமோ வந்து எக்ஸ்ட்ரா நியூஸ் எடுக்கிற மாதிரிலாம் வந்து செஞ்சுருக்கான் பாரு. எவ்வளோ பெரிய சைக்கோவாக இருந்திருப்பான் அவன். ஆனால் எப்படி போலீஸ் கண்டுபிடிச்சாங்க உனக்கு தெரியுமா? போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இது சொந்தமாக சூனி வச்சுக்குவாங்க சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவர் வந்து எழுதின அந்த ரிப்போர்ட்டில் என்ன எழுதியிருக்காருன்னா வந்து எக்ஸ்ட்ராவாக எழுதியிருக்காரு. இந்த மாதிரி போலீஸ் வந்து என்ன பண்ணுது, இந்த 3 விக்டமும் வந்து கொலை செஞ்ச விதம் வந்து ஸ்ட்ராங்கல் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ராங்கலேஷனில் வந்து செத்துருக்காங்க. ஸ்ட்ராங்கல் வந்து எதில் செஞ்சுருக்காங்கன்னா வந்து அந்த டெலிஃபோன் கார்ட் இருக்குல்ல, டெலிஃபோன் கார்ட்டில் வந்து ஸ்ட்ராங்கல் பண்ணி அந்த எவிடன்ஸ் வந்து அங்கேயே வந்து மர்டர் வந்து விட்டுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டதனமாக எழுதியிருக்காரு மனுஷன். இருக்கு எவிடன்ஸ் அங்கே தான் இருக்கு. அந்த டெலிஃபோன் கார்ட் சொன்னது, ஸ்ட்ராங்கல் பண்ணது எல்லாமே பத்தோல். ஆனால் என்னன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து பப்ளிக்கு ரிவீல் பண்ணல போலீஸ். போலீஸ் வந்து அவங்களுக்கே வச்சிருக்காங்க இந்த டெலிஃபோன் கார்ட் இதெல்லாம் வந்து அவங்களுக்கே வச்சிருந்த இன்ஃபர்மேஷனு சீக்ரெட்டாக. சரியா? யாருக்கும் பப்ளிக் ரிவீல் பண்ணல. ஸோ அங்கே தான் வந்து சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்குமே சொல்லாத விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு. ஸோ அங்கேருந்து தான் அவங்களோட சஸ்பெக்ட் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சொந்தமாக சூனி வச்சுக்கூடாது. எனக்கு ஞாபகம் இல்லையா? alright guys, ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டாரிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா
கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா what do you think about this story ன்னு and also I see you guys on next time with more interesting stories. Bye bye.